வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம ஆன் த கான்ட்ரரி, இன் கான்ட்ராஸ்ட் இந்த டூ ஃப்ரேசஸ் தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஆன் த கான்ட்ரரி, இன் கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே ஒண்ணுதான், இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பொதுவா ஆன் த கான்ட்ரரியை எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, இல்ல நீங்க சொல்றது தப்பு, அப்படி இல்லை, இதுக்கு மாறா இது இப்படி அப்படின்னு நம்ம வந்து கான்ட்ரடிக்டா சொல்றதுக்கு தான் நம்ம ஆன் த கான்ட்ரரி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றப்பயோ, இல்ல எல்லாரும் இப்படி நினைக்கிறாங்க அப்படி இல்லைன்னு சொல்றதுக்கோ, ஸோ ஒரு ஒப்பீனியன் தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஆன் த கான்ட்ரரி ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். இன் கான்ட்ராஸ்ட் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ரெண்டு விஷயங்களை நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்றப்போ ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயம் எப்படி மாறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இன் கான்ட்ராஸ்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இன் கான்ட்ராஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஹவவர் மாதிரி சில இடங்கள்ல ஹவவர் மாதிரி ஆன் த அதர் ஹேண்ட் மாதிரி இருக்கும். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க, கண்டிப்பா நீ வீட்டுல திட்டு வாங்க போற அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். சோ நான் கேட்கிறேன், நீ திட்டு வாங்கினியா? டிட் தே ஸ்கோல்ட் யூ? உன்னை திட்டினாங்களா எல்லாரும்? டிட் தே ஸ்கோல்ட் யூ? அதுக்கு அவங்க சொல்றாங்க, அப்படியே ஆப்போசிட்டா நடந்துச்சு, எல்லாரும் என்ன புகழ்ந்தாங்க. ஆன் த கான்ட்ரரி தே பிரைஸ்ட் மீ. ஆன் த கான்ட்ரரி தே பிரைஸ்ட் மீ. சோ உங்களுடைய ஒப்பீனியன் தப்பு, நீங்க நினைச்சது தப்பு, அப்படி இல்லை, எல்லாரும் என்ன புகழ்ந்தாங்க. சோ நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவர் ரொம்ப பிஸியா இருப்பாருன்னு. ஆனா அங்க போய் பார்த்தா அவர் உட்கார்ந்து நல்லா ஃப்ரீயா மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. சோ என்னுடைய ஒப்பீனியன் தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரேன். So I thought he would be busy. On the contrary, he was watching a match. I thought he would be busy. On the contrary, he was watching a match. அவங்க சொன்னாங்க அவன் வந்து ரொம்ப ஏழைன்னு. ஆனா அவன் என்னன்னா பார்ட்டிக்கு BMW கார்ல வந்தான். சோ அவங்க சொன்ன விஷயம் தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரேன். She said he was poor. On the contrary, he drove a BMW to the party. She said he was poor. On the contrary, he drove a BMW to the party. எல்லாரும் அவன் ரொம்ப மீன், ரொம்ப ரூட் அப்படி சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் என்கிட்ட அவன் ரொம்ப ஜென்டலா தான் நடந்துக்கிறான். சோ மத்தவங்களுடைய ஒப்பீனியன்ல இருந்து நான் கான்ட்ரடிக்ட் ஆறேன். So everyone told me he was mean. On the contrary, he has been so gentle to me. So that like he has been, yeah, he's so gentle சொல்லாம he has been so gentle to me அப்படின்னு சொல்றோம்னா இது வரைக்கும் அவன் என்கிட்ட ஜென்டலா தான் நடந்துட்டு இருக்கான். So everyone told me he was mean. On the contrary, he has been so gentle to me. So on the contrary வச்சு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ in contrast. So in contrastல நம்ம ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்றோம். ஒண்ணுல இருந்து இன்னொன்னு எப்படி மாறுபட்டு இருக்குன்னு சொல்ல போறோம். சோ இப்ப எங்க வீட்டையும் இன்னொருத்தவங்களோட வீட்டையும் நான் கம்பேர் பண்றேன். எங்க வீடு ரொம்ப சின்னது, அதுக்கு நேர்மாறா அவங்களுடைய வீடு ரொம்ப பெருசு, ரொம்ப மாடர்ன், ரொம்ப லக்ஸூரியஸ் இப்படி நம்ம சொல்ல போறோம். So our house is small. In contrast, her house is big, modern and luxurious. இப்போ இதே விஷயத்தை நம்ம கம்பைன் பண்ணி கூட சொல்லலாம். In contrast to our house, her house is big, modern and luxurious. இப்போ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன் கம்பேர் பண்றோம். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம், பட் வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு அப்படி கொடுக்க முடியாது, அப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். So in contrast to bacterial infections, viral infections cannot be treated with antibiotics. In contrast to bacterial infections, viral infections cannot be treated with antibiotics. இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ அதுல மற்றவங்க எல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருந்தாங்க, பட் அவன் மட்டும் ரொம்ப ஹாப்பியா இருந்தா. ஸோ மற்றவங்களோட கம்பேர் பண்றப்போ அவன் மட்டும் ஹாப்பியா இருந்தா. She looked happy in contrast to the other people around her. ஸோ ஆன் த கான்ட்ரரியை நாம ஒருத்தவங்களோட ஒப்பீனியன் இல்லை அவங்க சொன்னது நல்ல நினைச்சது தப்பு, அதுக்கு மாறான ஒரு விஷயத்த நம்ம சொல்றப்போ நம்ம ஆன் த கான்ட்ரரி யூஸ் பண்றோம். ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்ணி ஒன்னுல இருந்து இன்னொன்னு எப்படி டிஃப்ரெண்டா இருக்கு, மாறுபட்டு இருக்குன்னு சொல்றதுக்கு இன் கான்ட்ராஸ்டை யூஸ் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.